தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான துவக்க கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளிகள் TNDTA பள்ளிகளாகும். இப்பள்ளிகளை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். அன்பார்ந்த பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் அறக்கட்டளை மூலமாக ஆறுமுகநேரி சேகரத்திலே 6 பள்ளிகள் இயங்கி வருகின்றன. ராஜமணியபுரத்திலே நடுநிலைப் பள்ளியும் மற்றும் 5 தொடக்கப் பள்ளிகளும் இந்த பகுதியில் சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகிறது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியிலே கிராம பகுதியிலே பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு பிள்ளைகள் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு எந்த விதமான லாப நோக்கம் இல்லாதபடிக்கு கல்வி சேவை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல அறக்கட்டளை நடுநிலைப் பள்ளியானாலும் சரி தொடக்கப் பள்ளியானாலும் சரி மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. மழலை கல்வியில் கற்பித்தல் ஒரு ஆத்மார்த்தமான கலை. சேவை மனப்பான்மையுடன் இப்பயிற்சியை ஏழை எளியவருக்கும் வழங்கி பெரும்பேர் கொண்டு திகழ்கிறது இக்கல்வி நிறுவனம். என்னுடைய பெயர் அன்பேப் சிபா. நான் 36 வருஷம் பணியாற்றியிருக்கிறேன். அதில் 28 வருஷம் தலைமை ஆசிரியராகவும் 8 ஆண்டுகள் உதவி ஆசிரியரையும் பணி செய்திருக்கிறேன். கடைசியாக ரிட்டையர்டு 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஆவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு TNDTA நடுநிலைப்பள்ளி ராஜமணியபுரத்தில் 2 ஆண்டுகளாக நான் பணி செய்தேன். 2009ஆம் ஆண்டு ஸ்டேட் அவார்டு வாங்கினேன். இப்போது 2014ஆம் ஆண்டுக்குரிய தேசிய நல்லாசிரியர் விருதை மத்திய அரசாங்கம் எனக்கு கொடுத்து கௌரவித்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. நான் 2 ஆண்டுகள் இந்த பாடசாலையிலே பணி செய்யும்போது அரசாங்கத்தாரால் என்னென்ன பேரணிகள் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்களோ எல்லா விதமான பேரணியையும் நடத்துவேன். எல்லா விதமான விழாக்களையும் கொண்டாடுவதிலே மிகுந்த உற்சாகத்தோடு செயல்படுவேன். என்னுடைய கணவர் இந்த பள்ளிக்கு அந்த நேரத்திலே தாளராக பணியாற்றியிருந்தார்கள். எனக்கு அவர்களுடைய முழு ஒத்துழைப்பும் இருந்தபடியினாலே இந்த நாளிலும் கூட தேசிய நல்லாசிரியர் விருதினை பெறும்படியாக என் தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். மழலை புன்னகையோடு ஆரம்ப கல்வியில் ஆடல் பாடலோடு முழுமையான அர்ப்பணிப்போடும் இளம் சிறார்களுக்கு சேவை மனதுடன் இப்பள்ளி ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்கின்றனர். குழலும் யாழுமாய் மழலை மொழிகள் குயில் பாடலாய் இப்பள்ளியின் வகுப்பறைகளில் எதிரொலிக்கின்றன. கல்வியே உலக வாழ்க்கையிலே மனிதனுக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. இறைவனுடைய படைப்பிலே மனிதன் மாத்திரமே பேசக்கூடியதான ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறான். மனிதனுக்கு மாத்திரமே அனைத்து ஆற்றல்களையும் இறைவன் வழங்கியிருக்கின்றான். இந்த ஆற்றல்கள் மனிதனுக்கு மொழி மூலமாக கொடுக்கப்படுகின்றன. இந்த மொழியின் மூலமாக மனிதனுக்கு கல்வி திறன் கொடுக்கப்படுகிறது. கேட்டல், பார்த்தல், படித்தல், நன்றாக எழுதுதல், இவை எல்லாவற்றையுமே இந்த கல்வியின் மூலமாகவே மனிதனுக்கு கொடுக்க முடியும். ஆகவே மனிதன் கல்வியின் மூலமாக முன்னேறுவதற்குரிய மொழி ஆற்றலை இறைவன் தந்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த விதமான பாடசாலைகள் மூலமாக கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கு மிக சிறப்பான கல்வியோடு கூட ஒழுக்கமும் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு ஒழுக்கம்தான் மிகவும் முக்கியமானது என்பதை நாங்கள் அதிகமாக வலியுறுத்தி ஒழுக்கத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம். அதன் மூலமாக அவர்கள் மிகப்பெரிய கல்வியாளர்களாக சாதனையாளர்களாக வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. There is a lady behind every successful man என்று சொல்வார்கள். ஆனால் என்னுடைய கருத்துப்படி there is a man behind every successful woman என்று சொல்வது என்னை பொறுத்தவரை அது பொருந்தும் என்று நினைக்கின்றேன். என்னுடைய கணவர் எனக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்தபடியினால்தான் என்னுடைய பாடசாலை பணியிலே முழு மூச்சாக என்னால் ஈடுபட முடிந்தது.
என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களையும் இந்த நேரத்தில் பெருமையுடன் நினைவு கூறுகிறேன். நான் என்னென்ன வகையான சட்ட ஒழுங்குகளை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதே போல் என்னுடைய ஆசிரியர்களும் ஒத்துழைத்தபடியினாலே என் பாடசாலையை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு என் தேவன் எனக்கு கிருபை செய்தார். இந்த நாட்களிலும் கூட செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நம்முடைய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவருடைய கரத்தாலே நான் என்னுடைய விருதினை பெற்றுக்கொண்டேன். பரதநாட்டியம் மற்றும் கிராமிய நடனங்களும் இப்பள்ளியில் முறையாக சொல்லித்தரப்படுகிறது. அனைத்து பிள்ளைகளும் கல்வி கற்க வேண்டும் என்ற இந்திய தேசத்தினுடைய அந்த முழுமையான சட்டத்தோடு கூட தமிழக அரசும் சிறப்பாக எல்லா பிள்ளைகளும் கல்வி கற்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை எங்களுடைய தூத்துக்குடி அரசு திருமண்டல அறக்கட்டளை பள்ளிகள் மூலமாக செயலாற்றுவதிலே நாங்கள் மிக முக்கிய கருத்தாக வைத்திருக்கிறோம். எதிர்காலத்தில் பிள்ளைகள் மிக சிறப்பாக வர வேண்டும், அவர்கள் பெரிய பெரிய பதவிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டு வருவதுதான் இந்த கல்வி பணியானது மென்மேலும் சிறப்பதற்கு இறைவன் அருள் செய்வாராக. நன்றி. இக்காலச்சூழலில் சிறகுகள் மறுக்கப்பட்டு கூண்டு கிளிகளாய் மழலைகள் பொம்மைகளாய் ஆட்டுவிக்காமல் அவர்கள் எண்ணங்களுக்கு வண்ணமளித்து சிறகுகளாகி விண்மீன் நோக்கிய மின்மினி பூச்சிகளாய் மகிழ்ச்சி வானில் மிளிரச் செய்கின்றது இப்பள்ளி.